நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள், நரகவாசிகள் எல்லாம் நரகம் நுழைந்து விடுவார்கள். அந்த சொர்க்கம் நுழைந்தவன் அவனினுடைய நண்பனை தேட ஆரம்பிப்பான். ஒவ்வொரு அறைகளாக பயணம் செய்வான். எனது நண்பன் எங்கிருக்கிறான், என்னை நேசித்த நண்பன் எங்கிருக்கிறான், உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி அல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி என்னோடு நட்பு பாராட்டினானே அந்த நண்பன் எங்கிருக்கிறான் என்று இந்த உலகத்தில் எப்படி அவன் தனது நண்பனை தேடுவானோ அதுபோல நாளைக்கு மறுமையில் நாலாபுறங்களிலும் ஒவ்வொரு சொர்க்கத்திலும் அவன் தேட ஆரம்பிப்பான். அந்த நண்பனை நினைத்து அவன் சப்தமிடுவான், நண்பனினுடைய பெயரை கூப்பிட்டு அழைப்பு கொடுப்பான். இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் பேசுவான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் சதீக் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனோடித்தான் எனது காலங்கள் பயணமானது யா அல்லாஹ். எனது இன்பங்களில் எந்த இன்பத்தை விட்டும் அவன் பிரிந்ததில்லை யா அல்லாஹ், எனது துன்பங்களில் எந்த துன்பத்தை விட்டும் அவன் விலகியதில்லை யா அல்லாஹ். ஆனால் இந்த உயர்ந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் எனக்கு நிரப்பமாக இருந்தாலும் எனது நண்பன் இல்லாமல் இந்த இன்பம் முழுமையடையவில்லை யா அல்லாஹ். எனது நண்பன் எங்கிருக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனுமதி கொடுப்பான், நீ நரகத்தை கொஞ்சம் எட்டிப்பார். அவனினுடைய நண்பன் நரகத்தில் வெந்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் கண்டுகொள்வான், என்னோடி பயணம் செய்த நண்பன், எனது இன்பங்களுக்கு தோள் கொடுத்த நண்பன், எனது சோதனைகளின் பொழுது எனது கண்ணீரை துடைத்த நண்பன், நான் தவறிலே விழும்பொழுது பல நேரங்களிலே எனது இடுப்பை பிடித்து பாதுகாத்த நண்பன். ஆனால் ஏதோ ஒரு பாவத்தில் இப்பொழுது அல்லாஹ் அவனை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வோடு பேசுவானாம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனினுடைய ஒரு வசனத்திற்கு இந்த விளக்கத்தை கொண்டு வருகிறார். யா அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எனக்கு நிரப்பமாக இல்லை, எனது நண்பனோடு நான் இந்த சொர்க்கத்தில் பயணம் செய்தால் மட்டுமே எனது இன்பங்கள் நிரப்பமடையும், முழுமையடையும் யா அல்லாஹ். அல்லாஹ் அவனோடு பேசுவான், நீ என்ன நினைக்கிறாய்? உனது கண் குளிர்ச்சி அடைய வேண்டுமேயானால் நீ எதை திருப்தி அடைவாய்? யா அல்லாஹ், எனது நண்பன் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான், உலகத்தில் நாங்கள் இருவரும் நண்பர்களாக கை கோர்த்து நடந்ததை போன்று இந்த சொர்க்கத்திலும் எனக்கு அவன் தேவையா அல்லாஹ் என்று இந்த அடியான் முறையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நண்பனினுடைய கோரிக்கைக்காக வேண்டி இவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான். ஃபயகூலு அஹ்லுன் நார், இவன் வெளியே போவதை பார்க்கக்கூடிய அந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் வெந்து கொண்டிருந்தவனை பார்த்து ஆச்சரியமாக கேட்பார்கள், அஜபம் மின் ஷஃபி அல்லாஹ், யார் உங்களுக்கு சிபாரிசு செய்தார்கள்? அபூ ஷஹீர், உன்னை பெற்றெடுத்த தந்தை ஷஹீதா, அவனினுடைய சிபாரிசில் நீ வெளியேறுகிறாய். ஃபயுகால் லா, இல்லை, எனது தந்தை எனக்கு சிபாரிசு செய்யவில்லை. அஹூஹு ஷஹீதுன், உனது இரத்த சகோதரன் அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவனா, அவனா உனக்கு சிபாரிசு செய்தான்? ஃபகால லா, இல்லை. ஷஃபாஅத் லஹுமுல் மலாயிகா, அல்லாஹ்வின் வானவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வானவர்களா உனக்கு சிபாரிசு செய்தார்கள்? அல் அம்பியா, அல்லது உனது இறை தூதர்கள் உனக்கு சிபாரிசு செய்தார்களா? ஃபயுகாலு லா, இல்லை. அப்படியானால் உனக்கு யார் சிபாரிசு செய்தார்கள்? யார் உனக்கு உதவி செய்தார்கள்? இந்த நரகத்திலிருந்து நீ வெளியேறுவதற்கு காரணம் என்ன? வஇன்னமா ஷஃபீஉன் லஹு ஸதீகா, எனக்கு உலகத்தில் ஒரு நண்பன் இருந்தான், அந்த ஈமானிய நண்பன் தான் இன்றைக்கு எனக்காக வேண்டி நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து சிபாரிசு செய்தான். எங்கே இன்றைக்கு அந்த நண்பர்களை? நாளைக்கு எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய நண்பர்களை இன்றைக்கு நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோமா? அல்லது நரகத்தின் பக்கம் விரைவாக இழுத்துச் செல்லக்கூடிய நண்பர்களை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோமா?